வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் கோ பேபி. ஒரு மனிதனால தான் இன்னொரு மனிதனை வந்து சிரிக்க வைக்க முடியும். அதனால தான் கடவுள் இந்த வரத்தை வந்து விலங்குகளுக்கு கொடுக்காம மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் எங்களுடைய வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் இருக்க அத்தனை பேரும் உங்களை எந்த நாளும் சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. ஸோ வெல்கம் டு வாங்க பழகலாம். ஓகே, இன்னைக்கு தான் நீ கரெக்டாக நல்லதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். குட் கேர்ள். ஓகேவா? நான் ஒன்று சொல்லுவேன். அதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா போடணும் கெட்டப்பு, ஊருக்கு தெரியாம வச்சிருந்தா அது பேர் செட்டப்பு. அப்படி 2-3 வச்சிருக்காங்க பெரியப்பு. உன் பெரியப்பு பார்த்தாலே விளங்குது. சரி, ஓகே. இன்னைக்கும் வந்து எங்களோட நிகழ்ச்சியில் வயிறு குலுங்க நாங்கள் சிரிக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் வெல்கம் பண்ணி ஆகணும் இல்லையா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரி நீங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு கோட் சூட் போட்டு வந்திருக்காங்க. அதாவது மூளையை எப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற மூளையை தான் எடுத்து வர, இதுக்கு எக்ஸ்ட்ரா எங்கேயாவது எடுத்து வர இருந்தாலும் எடுத்து வர்றது கஷ்டம். தேவைப்படாது. இல்லாத எதுக்கு மூளை இல்லாத நீ பேசக்கூடாது. ஆமா, இந்த அக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எயின்ஸ்டைன் கணக்கு சொல்லி கொடுத்தவங்க. ஆமா. தாமஸ் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல 10 புக் எழுதி இருக்காங்க. அதுல வந்து எல்லாத்தையும் எழுத்து. ஹாரி பாட்டர் யார் எழுதணுமா? நான். ஓ, நீங்க ஜே.கே. ரோலிங் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட். அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேசிக்கொண்டு நாங்க ரெண்டு பேரும் சரி, சூப்பரா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. வசந்தம் அப்படின்னு சொன்னாலே சூப்பர். பல நேர்களை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி இது, வாங்க பழகலாம். அதில் வந்து இவங்களை ஜட்ஜ் பண்ணுறது மூலம் நாங்களும் சில விஷயங்களை படிக்கக்கூடியதாக இருக்குது. இவங்களோட நாங்களும் செய்யலாமா அப்படின்ற ஒரு ஆசையும் ஆர்வம் வந்து கொண்டிருக்கு. சூப்பராக போய் கொண்டிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம நந்தா சார் உங்கள் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்ன கொடுக்க போறீங்க இன்னைக்கு? தேத்தனி பிளேண்டி இடியாப்பம் தோசை இதில் ஓட்டலாம். என்ன கேட்குது? அப்படி கொடுத்தாலும் எனக்கு கொடுக்குறது காசு இல்லை. பசியிலே தான் ஒரு கட்டிச்சோ. அதாவது சார் கேட்டாராம் வந்து நீ யாராகணும்னு கேட்டாராம். எங்கள் தாத்தா மாதிரி வரணும்னா என்னடா அப்படின்றாரா. அவருக்கு 7 பொண்டாட்டி 16 பிள்ளைண்டா. தாத்தா அக்கா எப்படி சொன்ன தாத்தா சொன்ன கதையை அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க, நான் உனக்கு சொன்னேன். உங்க அக்கா அவங்ககிட்ட சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் முடிச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு பையன்கிட்ட மாஸ்டர் கேட்டுறான், உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டுறான். இல்லை, எனக்கு இந்தியன் டீமை தான் பிடிக்கும்னாரான். ஏன்டா இந்திய டீமை பிடிக்கிற அப்பா அம்மாவோட அப்படின்றான். அவங்க தான் அடிக்க மாட்டாங்க. விராட் கோலி கேட்டால் கண்டிப்பாக அடிப்பார். அதனால் நான் இதுக்கெல்லாம் பாத்திரவாளியே கிடையாது. இது வந்து நிலா பிரின்ஸ் சாரோட ஜோக். ஓகே சார். சரி, ஓகே. நீங்கள் சீட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகே. என்ன இது அரசியல் காட்டன் மறைஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் அப்படி சின்னதாக இருக்குது, தலையெல்லாம் மட்டும் பெருசாக இருக்கு. சார், இந்த எஃபெக்ட் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் போறீங்க? இவளுக்கும் போடுங்க. அது நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரை வெல்கம் பண்ணிட்டா சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரு? ஃபர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறது எங்களுடைய ஜாஃப்னாலேருந்து வந்திருக்க ஆதித்தன் தான் ஃபர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவர் வந்தாலே ஸ்டேஜ் அப்படியே படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டே இருக்கும். தீபாவளி அன்னைக்கு? ஆமாம், தீபாவளி. அவர் வந்தாலே அவருக்கு தீபாவளி. சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் இன் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க பழகலாம் நிகழ்ச்சி ரசிகர்களுக்கும் நம்ம நடுவர்களுக்கும் மற்றது தோப்பாளிக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சார் கான்செப்டுக்கு போகலாமா? வாங்க ஆதித்யம், வர ஸ்டைல் ஆகிட்டீங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து வாரீங்க. யாழ்ப்பாணத்தில் என்ன சொல்கிறாங்க? நல்லா சொல்கிறாங்க சார். ஃபேஸ்புக் ஃபோட்டோக்கே ஒரு 50-60 லைக் தான் பெறும். ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு 2000 லைக்கிங் மேலே வந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க ஆதித்யன்? இன்றைக்கு வந்து சார் பாக்யராஜ் வந்து ஒரு படம் ஒன்று எடுக்கிறதுக்கு பாரதி ராஜாட்ட தேடுற ஒரு லவ் ஸ்டோரி படம் எப்படி எடுத்துருப்பேன் தான் அந்த கான்செப்ட். ஓ, சூப்பர், கலக்குங்க. அச்சோ, பாரதி ராஜா சார் வணக்கம். அதாவது ஒரு சூப்பர் படம் ஒன்று எடுக்கணும். அந்த படம் என்னென்னா ஒரு முருக்கங்க சூப்பை வச்சு இல்லாமல் ஒரு எமோஷனான ஒரு படம் ஒன்று எடுக்கணும் சார். அந்த எமோஷனான படத்தை நீங்கள் சார் எப்படியாவது எடுத்து தரணும். யோ, அதாவது நீ யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? இந்தியாவில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நோ டென்ஷன். அதாவது நான் உனக்கு எடுத்து தரேன் எமோஷனலான ஒரு படம். ஓகே, நீ வீட்டை போ, நான் எடுத்து போட்டு சொல்கிறேன். ஓகே, என்ன அது எமோஷனலான ஒரு படத்துக்கு யாரையா பிடிக்கிறது? எமோஷனலான ஒரு ஹீரோ வேணுமே. யாரும் பிடிக்கணும்னு தெரியல. யாரும் கூப்பிடலாம். தம்பி கார்த்திக் இங்கே வாயா. ஏய் ஹூ ஹூ என்னது என்ன கூப்பிடு? யோ, என்னது வந்தோன்னு கத்துற. அதாவது ஒரு எமோஷனலான ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறேன்.
நீ வந்து நடிக்கணும். ஓகே, அது வந்து கேர்ள்கிட்ட போய் எப்படி ஐ லவ் யூ சொல்கிறேன்றதை எனக்கு சொல்லி காட்டு. ஏய் ஹூய், கேர்ள்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லணுமா? ஹூய் நான் சொல்கிறேன். ஏய் பானு ஹூய் ஐ லவ் ஹூ. யோ கண்ணு குத்துறாரு, ஐ லவ் சொல்லு. ஹூ இல்லை நீ சரிப்பட்டு வர மாட்டா போல இருக்கு. நீயும் கிளம்பு. அடுத்த ஆரியா, அடுத்த ரஜினி வாயா. நீ வந்து சூப்பராக பண்ணுவானுங்க. ரஜினி சூப்பராக பண்ணணும். ஓகே, இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்ன வேலை விட்டு எங்களான தமிழ் மக்கள் பேர். யோ என்ன ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போகுது, அதாவது ஒரு கேர்ள்கிட்ட போய் எப்படி ஒரு ஐ லவ் யூ சொல்லுவேன்றது எனக்கு இப்போ செய்து காட்டு. கண்ணு உனக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுறது எது பண்ணு தெரியல, உனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பேர் என்ன பண்ணுறது எதுவும் தெரியல, ஐ லவ் யூமா என்ன நீ அடி சொல்லி கண்டு. இது சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. இது நீ சரிப்பட்டு வரா. அடுத்த ஆரியா, வெளியில் ஆரியா நிற்கிற எம்ஜிஆர் வாயா. என்னத்துக்கு சார் என்ன கூப்பிடுறீங்க? அதுக்கே ஏன் வாயை சாப்பிட்ற? திருப்பி சாப்பிடாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணு. ஒரு எமோஷனலான ஒரு இது பண்ணணும். ஓகே, அமாவாசை ரவுண்ட் தானா சார்? நான் நிறையா பண்ணிருக்கேன். ஓகே நீ பண்ணணும். ஓகே, எமோஷனல் ரவுண்ட். அது என்ன ரவுண்டுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காதலிக்கிட்ட எப்படி போய் நீ ஐ லவ் யூ சொல்லுவாங்க ஒரு செய்தி காட்டு. ஓகே, அவா சௌராது நானும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம். எப்படியாவது என்ன லவ் பண்ணிடுமா? அது லவ் யூ. ஐயோ இது எனக்கு என்ன சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. நீ கிளம்பு. அடுத்த தனுஷ் வாயா. ஃபாதர் இதெல்லாம் அசிங்கம் ஃபாதர். ஐயோ நான் உங்கள் ஃபாதர் இல்லை, உங்களை மம்மிட்ட போய் கேளு யார் ஃபாதர்ண்டு. நான் உங்கள் ஃபாதர் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு கேர்ள்கிட்ட போய் எப்படி ஐ லவ் யூ சொல்கிறாங்களோ எனக்கு இருக்கா சொல்லு. ஓகே, திவ்யா நமக்கு இன்னொரு வீடெல்லாம் வலிச்சா அங்கேயே போயிடலாடா. ஐயோ என்ன செத்த வீடா நடக்குது? ஏன்னு அழுகுற? இது நீ சரிப்பட்டு வராது. அடுத்த சிவமர் வாயா. சிவமர் உனக்கு இப்போ கொஞ்சம் நாள் ஒரு மாதிரி நிற்கிறேன். இங்கே வா. ஐயா என்ன கூப்பிடுங்க? ஐயோ அதாவது ஒரு எமோஷனலாக ஒரு இது பண்ணணும். என்னையா பண்ணணும்? எமோஷனலாக ஒரு ரவுண்டு பண்ணணும். ஐயா ஏன் புள்ள சூரியா இருக்கே ஐயா, அவன் ஜோதிகாவோட ஓடி போட்டா, அதை நினச்சே எமோஷனலாக இருக்கிறேன். நீங்கள் என்ன எமோஷன் பண்ண சொல்கிறீங்களே? ஐயோ அதெல்லாம் இப்போ ஒன்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த கனகாலமாக நீ படம் இல்லாமல் இருக்கிற இப்போ போய் எமோஷனல், அதாவது ஒரு காதலிக்கிட்ட எப்படி வந்து ஐ லவ் யூ சொல்கிறேன். ஏம்மா 4 வருஷமா உன்னை லவ் பண்ணுறேம்மா, கம்பராமன். ஐயோ என்ன கம்பராமன்? சரிப்பட்டு வர. அடுத்த வரையா கடைசியாக நிற்கிறேன் ஜனவராஜ் வாயா. அதாவது ஒரு எமோஷனலாக ஒரு படம் ஒன்று பண்ணணுயா. பாக்கிராஜ் வேற சொல்லி போட்டேன் நான் பந்தாவா விட்டு தான் எடுக்கிறேன். இப்போ வந்து எமோஷன் இதே திருப்பி இது வந்து நீ ஒரு கேர்ள்கிட்ட எப்படி ஐ லவ் சொல்லுவேன்? கண்ணம்மா 4 வருஷமா உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ண மாட்டாங்கிறியா? தயவு செய்து அண்ணா லவ் பண்ணுற. செலக்ட், அதாவது நீ தான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் தேடி தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான். இப்போ வந்து நாளைக்கே ஷூட்டிங் வந்துடு. ஓகே, இப்போ வந்து அண்ணாத்தா சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்ன ரிக்வெஸ்ட்டு? ஹீரோயினோட படம் பண்ணேக்க வாயோட வாய் வச்ச ஒரு உமா தந்தாத்தான் நான் படம் பண்ணுவேன். ஓகே உண்டு ஆசை எனக்கு விளங்குது. ஓகே, அதாவது நாளைக்கு ஷூட்டிங் பார்த்துட்டு நான் உனக்கு தரேன். ஓகே நன்றி. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். என்னடா என்ன இப்படி ஆக்கிட்டானுங்க? துஷ்ட துரோகிகளா? துஷ்ட துரோகி தான். யாரு துஷ்ட துரோகிங்கிறீங்க? என்னங்க? ஓகே எடுத்துட்டாங்க. அத தம்பி அங்க வந்து வணக்கம்னா அந்த தொகுப்பாளினிக்கு மட்டும் நான் வணக்கம் சொல்றீங்க. அப்ப நாங்கலாம் மனுஷனாவே தெரியல உங்களுக்கு. அப்படியா? தொகுப்பாளினி மட்டும் தான் அழகா இருக்காங்க. யாரு? நீ கடைசி டீமா? இல்ல நான் என்ன இதுக்கு என்ன நடந்துச்சு? உங்க அம்மா 2 பேரும் பார்க்க கேர்ள்ஸ் மேல பொதுவா சொல்லி. நீ உங்க அம்மா மேல சத்தியம் சொல்லி அவள் அழகா இருக்காளா இல்லையா? இல்ல அம்மால பாசம் இருக்கு, சோ இதை விடுவோம். அம்மா தப்பிக்கணும். ஓகே அதனால பொய்யலாம் சொல்லக்கூடாது. ஆமா. ஓகே சோ ஜட்ஜஸ் நடுவுல ஒரு டவுட் எனக்கு. அது ஐ லவ் சூங்கற அது ஒரு ஐ லவ் யூ ரோலிங்கல ஓ சாரிடா அப்படில சொல்லும்போது மாறியே வருதா? நான் தூரத்துல உட்கார்ந்தறதா தப்பா கேட்டிருக்கும் போல. நல்லா சொல்லுங்க. உனக்கு அப்படித்தான் தம்பி கேட்கும். ஒரு காதே
அந்த மெஷினை மாட்டிக்கோ. மெஷின் பல்ல இருந்துச்சு சார், பேட்டரி போட காசு இல்லை. சூப்பர். அதையும் கேட்டுக்கோங்க முஸ்டாப் கிட்ட. ஏற்கனவே காணியை வித்துட்டார் அவனே கொண்டு வந்து. ஆதித்யனை பற்றி சொல்கிறதா இருந்தால் வந்து அந்த என்னென்னா ஒரு ஸ்பீட் ஆரம்பித்து வைக்கிறதும் முடிக்கிறதும் அந்த அந்த ஒரே வேகத்தில் ஒரே ஃப்ளோவில் பண்ணக்கூடிய ஒரு மிமிக்கிரியில் ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒருத்தர். அதில் வந்து அந்த டக்க 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 டக்குன்னு அந்த தெளிவான முறையில் பண்ணுற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீட் இருக்குது அவர்கிட்ட மிமிக்கிரியில். அவரோட பாடி லாங்குவேஜும் சேர்த்து வருதா டக்குன்னு பாரதி ராஜா அவங்க மாறுறது எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜோடு வாரதால ரொம்ப அழகாக பண்ணுறார். ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் யாருக்குமே வராது, இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து. நிச்சயம் அதுதான் இங்கே விட்டு அத்தனை மிமிக்கிறீங்களே இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பாடி லாங்குவேஜோடு இருக்குது. நிலா சார் சொல்லுங்க. பாக்யராஜா பாரதி ராஜா கிட்ட போயிருக்காரு. உண்மையிலேயே அவங்க ரெண்டும் அவருக்கு கீழே தான் அவர் இருந்தார் முதல்ல. அது நல்ல பொருத்தமாக இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக எதுக்கு பாரதி ராஜா எல்லா நடிகரையும் விட்டுட்டு ஜனகராஜ செலக்ட் பண்ணாருங்கிறதா எனக்கு இன்னும் புரியல. ஹிட் ஆகுதான், அதனால ஹியூமர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜனகராஜோட ஆசை என்னன்னு பாருங்க, என்ன அவர் ஆசைப்பட்டார்? உதட்டு வச்ச ஒரு முத்தம் ஒண்ணு தரணும் மாப்புள்ள. இப்போ ஜனகராஜெல்லாம் கமல் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து ஏதாவது மிமிக்ரி வாய்ஸ் மாதிரி பண்ணிக்கிறீங்க? இதில் இவர் பண்ண வாய்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணிக்காட்டுங்க. என்னது உண்மையாவா சொல்லுறா? வாயோட வாய் வச்சா பண்ணானும். சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆதித்தன் செமையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்து வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? அடுத்ததான் வந்து 3R வர போறாங்க. 3Rனா நம்ம இம்ரான் கான், அப்புறம் வந்து யூசுப் கான், அதுக்கப்புறம் யூனிஸ் கான், 3 பேர் தான் வர போறாங்க. நோ. அந்த 3 பேரோட பேர் முதல் எழுத்துமே வந்து ஆர்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்காகவே 3R பாலமுனை டீம்னு நாங்கள் அவங்களுக்கு பேர் வச்சுட்டோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். டைம் ஆயிடுச்சு, படம் எடுக்க டைரக்டர் நானே வந்துட்டு இந்த பொடிப்பையல் அசிஸ்டன்ட் இன்னும் காணலையே. எல்லாரும் வந்தாச்சு, ஆர்டிஸ்ட்டை கூட்டிக்கு வர சொன்னா இன்னும் வரல. எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. பிஸியான டைமில் நம்மளை போட்டு பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்களே. எங்கே போயா வணக்கத்தை கொண்டு போய் டொய்லெட்டில் போடியா. நான் காலையில் போய் வந்துட்டேன். எங்கேயா காமெடி வழங்காதாலே இருக்கு நீ. சரி சார், இப்போ என்ன சார் சீன்? அதாவது பழைய படங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. நல்ல வீர வசனம் பேசி நடிக்கணும். எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன், ரஜினி எல்லாரையும் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ ஒன்று வேணும். அவரை தான் நான் தேடி கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு ஹீரோனி கூட்டி வரணும் எனக்கு. சார் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா சார்? சார் அப்படி ஒரு ஷுவர்? ஓ சார், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் மிஞ்சினதுக்கு ஒரு ஆள் இருக்கா சார்? ஏன் சார் விஜயகாந்த் சேர்ந்து இருக்கா சார்? இப்படி ஒரு ஆளை நான் கட்டாயம் பார்த்தியாலும் கண்டிப்பாக இருக்கா சார்? குயிக் பண்ணி 50 படத்துக்கு மேலே அடிக்க சான்ஸ் கேட்டா சார்? குயிக் பண்ணி வர சொல்லி. இந்த வர சார். ஐயோ சார் நான் தான் வர சொன்னேன். என்னையா ஆர்டிஸ்ட்டை கூட்டிக்கோனா காக்க வழி போந்தனை கூட்டிக்கு வந்து கூட்டிருக்கிறேன். சார் மைக்கேல் ஜாக்சன் பெரிய ஃபேன் சார். அதான் சார் இப்படிலாம் முடியலாம் வச்சுக்கிறாரு சார். ஓ சூப்பரான ஒரு ஆளை தான் இருக்காரு. ஆனால் இருந்தாலும் லேசாக காக்க வலிப்பு வந்து கொண்டிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் டைம் ஆச்சு கொஞ்சம் மரியாதையை மெயின்டைன் பண்ணுங்க சார். டைம் ஆச்சு, அடுத்த சீன் வச்சு நாங்கள் போகணும். எங்கடா போகிறடி? நான் மாப்பிள்ளை கரெக்ட் போகணும். டக்கு டைம் போகும். ரைட், ஓகே, இதான் சீன். எங்கே சீன்? அப்பா காமெடிக்கு அளவே இல்லாத மாதிரி சீன். சொல்லுங்க. நல்ல ராஜா மாதிரி மன்னன் மாதிரி வீர வசனம் பேசி நடிக்கணும். அப்படித்தான் நீ இந்த சீன் பண்ண போற. எங்க செஞ்சு காட்டு. அப்படி மன்னனை போல. இப்போ பாருங்க சார், கலைக்கார் 5 நிமிஷத்துல சார் செஞ்சாடு. இந்த நாட்டில் வாழுகின்ற எல்லா மக்களும் ஒரு தாய் மக்களே, அதுதான் எனது லட்சியம். நிப்பாட். மன்னனை மாதிரி பேசுச்சுன்னா நீ வேற யாரோ மாதிரி பேசுற. எங்கயா பிடிச்ச நீ வேணு? சார் நல்லா பண்ணுவான் சார், நல்லா பண்ணுவான். நீங்க சரியா கிளியரா சொல்லுங்க சார், வழங்குற மாதிரி. அடிக்கடி பயம் காட்டாத. உட்காரு. சரி சார், நான் இருக்கேன் சார். நான் இப்போ அழகா உனக்கு டயலாக் சொல்லி தரேன். சரி. இதே மாதிரி நீ செய்யணும். சரி சார். என்ன பார்த்துக்க. சொல்லுங்க சார். என்ன பார்த்துக்க. ரைட். இஸ்தி
திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி நனைகிறது உனக்கு எதற்கு தர வேண்டும் இஸ்தி ரைட் இந்த வசனம் இப்ப 5 நிமிஷத்துக்கு இந்த வசனத்தை சார் அவர் செய்வார் சார் அவர் பாப்போம் பாப்போம் இந்த வசனத்தை இஸ்தி திரை விளக்கு வானம் பொழிகிறது கட் 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 என்ன சார் சரியா செஞ்சீங்க சார் யோ 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 உனக்கு தான் அடிக்கணும் எங்க ஏன் சார் இஸ்தி திரை வானம் லட்டி என்ன ஆர்டிஸ்ட் பண்ற வேலையா நீங்க சொல்றது தான் சார் செய்வாரு டைரக்டர் சொல்றது தான் ஆர்டிஸ்ட் செய்வார் சார் கூட ஒழுங்கா சொல்ல கொடுங்க சார் செய்வாரு என்ன பாரு ஓம் சார் சொல்லுங்க கம்பீரமா என்ன மாதிரி கம்பீரமா ரைட் சார் இஸ்தி யோ உன்ன மாதிரி எனக்கும் மாதிரி இது என்ன பாரு கம்பீரமா இஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி நனைகிறது உனக்கு எதற்கு தர வேண்டும் இஸ்தி இப்படி கம்பீரமா பேசியா நான் சொல்லுங்க சார் இஸ்தி கட் 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 நல்லா செஞ்சீங்க சார் என்னையா பண்ற இதை செய்யத்தான் ஒரு ஆர்டிஸ்ட் பிடிக்காது சார் உண்மையிலே உங்களுக்கு தான் சார் ஆக்காளி வந்தீங்க நினைக்கிறேன் யோ 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 நீ எனக்கிட்ட வேலை பார்க்குற மறந்துடாத இவனுக்கு இன்னும் சான்ஸே இல்லை நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் சான்ஸே இல்லை இவனுக்கு எப்படியா சான்ஸ் கொடுக்குற எப்படி தான் சான்ஸ் ப்ளீஸ் சார் இது இல்லாட்டி என்ன சார் நல்லா பாடுவான் சார் அவ்வளோ பாடுவான் சார் பாடுவா இனிமையான குரல் சார் ஓம் சார் நான் பாடுவேன் சார் நல்லா பாடுவேன் சார் ரைட் முன்னுக்கு போயிருந்து பாடு முன்னுக்கு தானே சார் முன்னுக்கு போயிருந்து பாடு சரி சார் நான் பாடுவேன் சார் ரைட் ஒரு அழகான கரிகரன் மாதிரி பாடு சரி சார் யோ முன்னுக்கு போயிருந்து பாடுனா கதிரையை ஏன் தூக்கி ஐயோ பாடியா என்ன சவுண்டே வரல கட் 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 இல்ல சார் பாட்டு பாடுஜன் பாட்டு வரலையா என்ன பாரு நல்லா முன்னுக்கு வந்து நின்று ராகம் அப்படி இழுவையா வரணும்யா ராகத்தை இழுத்து பாடணும்யா சரி சார் நான் இப்ப இழுத்து பாருங்க சார் யோ 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 நாம கடற்கரையில் இழுத்து படிக்கிற மாதிரி இழுத்து பாடி அவர் பாட்டை இழுத்து விடியா இழுத்து படிக்கச்சுன்னா என்னையா வலை போடுற மாதிரி இழுக்கிறான் இப்படி இழுக்கிறான் ராகம் வரணும்யா பாட்டுல அப்ப அது இல்லையா சார் எழுத்து பாடுறேன் சான்ஸே இல்ல என்ன ஆளை விடுறியா நீ இவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் 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 விடி 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 சார் பாருங்களேன் உள்ளவன் பொறுத்தாலும் ஓட்டக்காரன் பொறுக்க மாட்டேங்கிறாங்க நவரசம் நடிப்பேன் சார் நல்லா நடிப்பேன் நவரசம் நவமண்டா 9 ரசம் இதுல விலங்கு ஆக்கும் ரைட் பாப்போம் 9 ரசத்தை வாங்க ஓம் சார் வாயா முன்னுக்கு சரி சார் வந்துட்டேன் சார் கோபம் வெளிப்படுத்தியா உன் முகத்துல கோபத்தை வெளிப்படுத்தியா கரண்ட் அடிச்சவன் மாதிரி நிற்கிறாயா சார் கரண்ட் அடிச்சவன் மாதிரி என்ன சார் சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஜட்ஜ் இது கோபமாயா எங்க கோபம் சார் அவர் முரட்டு கோபம் சந்தோஷம் செஞ்சு காட்டுங்க எப்படி சார் சிரிச்சா சந்தோஷம் முகத்துல வெளிப்படுத்தியா சந்தோஷத்தை ஐயோ ஐயோ சிவாஜி மிஞ்சிட்டாய் சார் நவரசம் வெளிப்படுத்துறான் பாரியா நவரசம் இன்னும் 2 சான்ஸ் இவனுக்கு நவரசத்துக்கு ஏன் சார் 2 சான்ஸ் இல்லையா ஆச்சரியம் சார் ஆச்சரியம் ஆச்சரியம் சார் நீங்க விளங்குது சார் பாய மூடு ஆச்சரியத்துல மட்டும் எங்களை மிஞ்சி போறான் ஆச்சரியத்துல மட்டும் செருப்புக்கு பஞ்சம் இல்லை லாஸ்ட் சான்ஸ் சரி சார் நான் துக்கம் துக்கம் சரி சார் எப்படி பாருங்க சார் சிவாஜி சார் சிவாஜி சார் துக்கம் பண்ண சொன்னா குரங்கு மாதிரி கை நீட்டி கொண்டு நிற்கிறேன் கடைசியா சிரிச்சு காட்டு என்ன கழுதண்ணி வந்துட்டா என்ன கழுதண்ணி நீ கூட்டிக்கு அந்த ஆர்டிஸ்ட் சிரிக்கிறான் கழுதை மேய்ச்சிக்கிறவங்க நீயே காட்டி கொடுக்க போற இங்க பாரு சான்ஸே இல்ல இவனுக்கு இனி சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல நடப்பான் சார் ரஜினி மாதிரி நடப்பான் சார் விட மாட்டேன். சார் பக்கா வாங்கினியாடா நீ சார் ரஜினி மாதிரி நடப்பான் சார் கமல் மாதிரி எல்லாம் நடப்பான் சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் நடக்கணும் நல்லா நடப்பேன் சார் நடக்கணும் நல்லா நடப்பேன் சார் அழகா நடப்பேன் சார் அழகா நடப்பேன் எப்படி நடக்க போறோம் தெரியுமா மன்னனுக்கு கூட 2 காவலாளி போவாங்க தானே அப்படி சேவக மாதிரி நடக்கணும் சரி சார் நட
மூலவியாய் வந்த மாதிரி மூலவியாய் வந்து நடக்கும். நல்ல விஷயம் நல்ல விஷயம். கடைசியா உண்ட சொந்த நடை சொந்த நடை கொஞ்சம் வேகமா போ அப்படியே போடா எனக்கு இந்த தொழிலே வேணாம் ஐயா. நான் என் பழைய தொழிலே செய்ய போறேன். போத்தே அலுமினியான் பழைய வித்தலை இரும்பு கிடக்கு. நம்ம 3 hours செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இவன் அப்படியே பார்க்கும்போது ஜங்கிள் புக்ல வர டார்சன் மாதிரியே இருக்கிற மாதிரி. நல்ல தன போய்க்கிருந்துச்சு. என்ன அந்த கொழும்புல அந்த கண்ணை வந்திருக்குதா? இல்ல சார், கண்ணாடி காட்டி தரலாம். ஓம் சார் நல்ல கண்ணாடி என்ன ஓம் சார். சரி ஓகே நீங்க சொல்லுங்க சார். ஜட்ஜஸ் சொல்லுங்க. 3R அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, ஊருக்கும் ஒரு பேர் வந்திருக்கு. இதை காப்பாற்றுறது தான் உங்களோட வேலை. இருந்தாலும் இந்த பெஸ்ட்டாக நடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது, எதையும் நடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரே விஷயத்தை ரிப்பீட் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. மற்ற பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் இன்னும் வித்தியாசப்படுத்தி சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு எல்லாருமே வசந்தம் டிவியில் சந்தர்ப்பம் கொடுக்குறாங்கன்றதை விட கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினாலே இன்னும் மேலே போகலாம். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு செய்ய முடியும். ஆக மொத்தத்தில் அந்த ஹோல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம பாலபடிய செம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? தனு. அடுத்ததா வந்து நம்ம எட்வர்ட் தான் செய்ய போறாரு. ஆண்ட்ரியாவா? எட்வர்ட். ஓ எட்வர்ட். நான் வந்து அந்த பாட்டுன்னு வரும். இந்த என்ன பாட்டு? எலோமியா. சாலோமியா. அதுல சாமியா ஆடுவாங்க. சரி ஓகே, நீ எட்வர்ட் மாதிரி செய்வல. எட்வர்ட் மாதிரி செய். பாவம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்புறம் நான் இது அழகா பார்த்து வச்சு பண்றேன். சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கண் பார்த்தா காதல் காற்றே, பூ பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே, என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலையே, நட்டாச்சு லவ் இல்லையே, லவாச்சு நட்பில்லையே, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் வெச்சம் உண்டு, தோழா முத்த கூத்துக்கள் யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். ஜூன் போனா ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூ பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே. இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து, அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று, கரை இருக்கும் நிலவினை சலவை செய், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய், எந்த மலர்களும் கண்ணீர் சிந்தி கண்டதில்லை. What time I dream, oh, what time I dream,
காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் குத்துக்காகத்தான் அன்பே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் குத்துக்காகத்தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஜட்ஜஸ் வந்து சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ தான் அந்த ஐடியா கிடைச்சிது. அது எப்படின்னா அந்த ஜூன் போனால் பாட்டை வந்து உண்மையிலேயே நம்ம எட்வர்ட் படிச்சு அப்படி இருந்திருக்கோம்னா ஜூன் போனால் ஜூலை காற்று ஜோ பெண் பார்த்தால் அதுக்கப்புறம் என்ன காதல் காற்று காதல் காற்று அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி படிச்சிருப்பாரு. அது சொல்லுங்க ஜட்ஜஸ். அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டுக்கு அபிநயத்தை கொண்டு வந்திருக்கார். நல்லா இருக்குது. இதில் வந்து டான்ஸ் அபிநயன்றதை விட உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அந்த காதல் வந்தால் இப்படி சொன்னீங்க காதல் வலிரமாக சூப்பராக இருக்குது. அந்த அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் லிரிக்கோடு இன்னும் ஒட்டி போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய காதல் அந்த நக்குனும் போது அப்படி காதல் வலியும் போது நக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ப்ரோட்டீன் பேக் எடுத்து போனால் கிடைச்சிது. இல்லை சார் அதெல்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்கு. சரி சொல்ல விருப்பம் இல்லை. நிறைய கேர்ள்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் சூப்பர் நல்லா ட்ரை பண்ணீங்க. நீங்க இல்லை அவர் எட்வர்ட் நீங்கள் எதையோ ட்ரை பண்ண சொன்னீங்க. இல்லை இல்லை அந்த மூமெண்ட்ஸ் இல்ல சார் சொல்லுங்க. எட்வெட்டு எட்டு வட்டு எட்டு வட்டு எப்படின்னா சாங்குக்கு டான்ஸ் பண்ணுறது டான்ஸ் மாஸ்டர் சொன்னார். அது ஒரு விதம். இது நீயே ஒரு ஸ்டைலாக பண்ணின பாரு ரொம்ப அற்புதம். வித்தியாசமாக கண்ணையும் நாக்கையும் மூக்கையும் வித்தியாசமாக பண்ணி சிலையும் செதுக்கி பண்ணின பாரு சூப்பராக இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நம்ம எட்வர்ட் வந்து செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜூன் போனால் ஜூலை காற்றே, அப்புறம் வந்து ஏப்ரல் போனால் மே காற்று வரும். என்ன இப்போ வந்து யார் இந்த காற்று வரப்போகுது? அடுத்ததா வந்து ரஜா காத்து வரப்போகுது. ரஜா அதுக்கு அவனே காத்து மாதிரி தான் இருப்பான். அந்த மாதிரி ஆமா நீ கூட சொல்லுவியா அந்த அம்மன் படத்துல வர்ற ஒரு கேரக்டர் மாதிரி. ஆமா அம்மன் படத்துல வந்து அழகா பாத்தீங்கன்னா அந்த சண்டான்னு சொன்ன ஒருத்தன் வருவான் இப்படி கண்ணை வச்சுட்டு அவன மாதிரியே இருப்பான். சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எதிர்பார்க்கல திரும்பி வருவேன் எதிர்பார்க்கல தனியாண்டு தட்டுவடை நினைச்சு பார்க்கல. சிங்காவில் பார்த்துருப்ப ஃபோட்டோவில் பார்த்துருப்ப டிவியில் பார்த்துருப்ப கூடில் பார்த்துருப்ப கம்பீரமாக காட்ட நடந்து பார்த்துருக்கியாவ வெறுத்தலமாக தனியார் வேட்டையாடி பார்த்துருக்கியாவ ஓகே அடிச்சா ஓட்டுறத்தோன் வெயிட்ரா பார்க்குறியா பாடுறா. நகைச்சுவைக்காக இந்த டயலாகை வந்துக்கிட்டு முதல்ல பாலையா சொல்கிறாரு. நல்ல கலகண்டம் எப்பப்பா ஏனப்பா வெள்ள கோட்டு போட்ட தம்பி நீ சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப சினிமாவில் பார்த்துருப்ப டிவியில் பார்த்துருப்ப ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்ப காட்டில் கம்பீரமாக நடந்து பார்த்துருக்கியா அதை பார்த்தா நீங்கள்லாம் டிக்கெடுங்குதப்பா நீ கூட பார்த்துருக்க மாட்ட தனியான கருத்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கியாப்பா அதை பார்க்கும்போது மோகினி பிசாச நேரடியாக பார்த்த மாதிரி இந்த நெஞ்செல்லாம் டக்குன்னு அடிக்கதப்பா நல்ல கலகண்டம். நம்மளுடைய லூஸ் மோகன் வந்து இதை டயலாக் பேசுகிறாரு. போட்டில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் சினிமாவில் பார்த்துருப்பேன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன் பார்த்துருக்கியா தனியாக வேட்டையாடி பார்த்துருக்கியா பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அடுத்ததாக மனோபாலா இந்த டயலாக பேசினேன். அப்படி
ஆட வாடா சண்டாளா, நீ சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, டிவியில் கூட பார்த்துருப்படா, டேய் கூண்டில் கூட பார்த்துருப்படா. ஆனால் காட்டில் கம்பீரமாக நடந்து பார்த்துருக்கியாடா? டேய் வெறுத்தாமா தனியாக நின்று வேட்டையாடி பார்த்துருக்கியாடா? டேய் ஓங்கி அடித்தா எத்தனை தோன் வெயிட்டு எண்ணித்தாண்டா சொல்லணும்? டேய் எனக்கே நான் நெடும்பு 40 கிலோ சதவீதம் தாண்டா இருக்கு, அதுக்கு பக்கத்தில் போகாதடா சண்டாடா. அதுதான் வந்துக்கிட்டு பழைய நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் வந்து பேசியிருந்தா எப்படி இந்த டயலாக்கை. தம்பி நீ சிங்கத்தை பார்த்தியோ இல்ல சிம்ரனை பார்த்தியோ? நான் சொல்ற சிங்கத்தை நீ பார்த்திருக்க மாட்டே. நீ சிங்கத்தை டிவியில பார்த்திருப்ப, போட்டோல பார்த்திருப்ப, டிஸ்கவரி சேனல்ல கூட பார்த்து, ஆனா கம்பீரமா காட்ட நடந்து பார்த்திருக்கியா? விருத்தனமா தனியா ரெண்டு பார்த்தா என்னையும் கூட்டிட்டு போ, நானும் பார்க்கணும். வரட்டுமா? வெந்நீராடை மூர்த்தி வந்து இந்த டயலாக்கை பேசியிருந்தா எப்படி? தம்பி சிங்கத்தை நீ டிவியில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, ஃபோட்டோவில் கூட பார்த்துருப்ப, கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா இல்லை காட்டில் ஓடித்தான் பார்த்துருக்கியா? எனக்கு சிங்கமா ஒரு பையன் பிறப்பான்னு நினைச்சேன், அசிங்கமா பிறந்திருக்கான். கருங்குரங்குக்கு அப்படியே மேக்கப் போட்ட மாதிரியே ஒரு மூஞ்சி. தம்பி சிங்கத்தை பார்த்தா எனக்கும் சொல்லுப்பா, நானும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வரட்டுமா தம்பி? அடுத்த வந்துக்கிட்டு டயலாக் லொல்லு சபா மனோகர் பண்ணியிருந்தா எப்படி பார்ப்போம். இப்போ சிங்கத்தை நீ போட்டோல பார்த்துருப்ப, டிவியில பார்த்துருப்ப, சினிமாவில் கூட பார்த்துருப்ப, கூண்ட பார்த்துருக்கியோ, தனியா நடந்து காட்ட நடந்து பார்த்துருக்கியோ, வெறித்தனமா வேட்டையாடு பாருப்போ, ரொம்ப பயங்கரமா இருக்கு, நான் பார்க்க மாட்டேன், வரட்டுமா? ஜனகராஜ் வந்து இந்த டயலாக பேசியிருந்தேன் எப்படிங்க? அண்ணாத்தா நீ சிங்கத்தா டிவியில பார்த்துருப்ப, சிறுத்தைய காட்டுக்குள்ள பார்த்துருப்ப, பேய வீட்டுல கூட பார்த்துருப்ப. அண்ணாத்தா அண்ணா கம்பீரமா காட்டில் நடந்து பார்த்துருக்கியா? வெறித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 ton வெயிட் அண்ணாத்த. நல்லா பண்ணீங்கோ. தேங்க்யூ. ஓகே, அதாவது இந்த பாலையா வந்து எப்படி பேசுவார், மறுபடியும் இன்னொரு நான் ஒரு டைலாக் சொல்லி காட்டுறேன், டைலாக் நீங்கள் சொல்லி காட்டுறேன். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, அந்த டைலாக பாரதி ராஜா பாலையா சொன்னால் எப்படி இருக்கும்? நல்ல கலகண்டம் நல்ல கலகண்டம் நல்ல கலகண்டம் ஹலோ குட் ஈவினிங் மாதிரி அந்த வாய்ஸ் இப்படி பண்ணித்தானா தப்பா வரும். நல்ல கலகண்டம் நல்ல கலகண்டம் என்னம்மா சந்தி இப்படி பண்றீங்களமா அப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா. சூப்பர் ஜட்ஜஸ் நந்தகுமார் சார், நீங்கள் சூப்பரா. ரஜாத்தை பொறுத்தவரை இந்த உடம்புக்குள்ள இவ்வளோ வாய்ஸ் இருக்கா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ரொம்ப அந்த பாலையா, மனோபாலா, அப்புறம் சுருளிராஜன் இதெல்லாமே பக்கவாக அதே மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. நம்ப முடியாத ஒரு குரல் இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளே, அது முகமும் உங்களுக்கு அது கொடுக்குது. சூப்பராக பண்ணீங்க, வாழ்த்துக்கள் சார். உங்களுக்காக இந்த உடம்புக்குள்ளே இந்த வாய்ஸ் இருக்கான டவுட், எனக்கு உடம்பு இருக்கானே டவுட் தான். ஓகே சார், மிமிக்ரி பண்ணுறது ஒரு கலை, அந்த மிமிக்ரியை எப்படி கையாளுறங்கிறது இன்னொரு கலை, அந்த மிமிக்ரியை எப்படி கையாளினா எப்படி வருங்கிறது அடுத்த கலை. அந்த மிமிக்ரியை நாங்கள் என்ன முகபாவனையோட பண்ணுறோங்கிறது தான் மெயின். அதை நீ கரெக்டாக பண்ணினேன், ரொம்ப நல்லா பண்ணினேன். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. அடுத்ததா வந்து எங்களுடைய மருதமுனை டீம் தான் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. நம்ம மேடிஸ். Yes, Maddies. Wow, welcome Maddies. Let's welcome them on stage please. தனு தங்கச்சி, தனுவை பார்க்க வந்தேல. நமக்கு ரீருமண்டா
நீங்க எந்த ஊர்? பதுல பண்டாரவல், மட்டக்களப்பு கல்வின்னு, கொத்துவில் பானமே, கொழும்பு. போக்குவரத்துக்கு வசதியா போச்சு. தங்கச்சி தேடி வந்தத தங்கச்சி தனு மா காணல. உங்களுக்கு கல்யாணங்கள் ஆயிருச்சு? கல்யாணம் ஆகலையா? ஐ லவ் யூ. मैं प्यार करता है. I love you English. लव करनो मेयो पाकड़ी होता नहीं की. தம்பி வாயை கொண்டு வச்சிடாது. என்னது? ஒன்றுமில்லை மாமா. தனு தங்கச்ச தேடி வந்ததாம். இது தனு தங்கச்சி இல்ல, எந்த தங்கச்ச தேடி வந்ததாம். அந்த புள்ள ஓ ஸ்கூலுக்கு போ, அந்த அவங்க ஸ்கூலுக்கு ஒரு இங்கே போறாங்களாக்கும். ஒன்றுமில்லை. சரி, இது இங்கே வார உங்களுக்கு இறுக்கி வாரண்ணா. இது தனோட கூட்டாளி இலவ. சரி வாரண்ணா. அதை படைச்சு போட்டு ஓடியாருண்ணா. கூட்டிட்டேன், கதவை அடைச்சிட்டேன். என்ன சில்லறண்டு ஒன்றும் பறிக்குது இல்லை, வாக்கி பட்டக்குது. நல்ல சிரிப்பு, மகிழம்பு சிரிப்பு. தம்பி கதவை தர. ஏய் கதவை அடைச்சி என்னடா கேட்குற? ஒன்றும் செய்யல, பாரம் என்னடா செய்கிறாய்? ஒன்றும் இல்லை. கதவை தரல. கதவை அடைச்சிடா நீ. ஒன்று செய்யுது, ஒன்றும் இல்லை. அந்த புள்ள எங்க? அந்த புள்ள எங்க? புள்ள எடுக்கல. அந்த புள்ள வெயித்துது. வெயித்த? இது என்னடா இது? என்ன அது தங்கச்சி ஆவி பிடிக்குது. ஓ தங்கச்சி தான் ஆவி இங்கே பிடிக்க வந்த சவகாலிக்கு புள்ள பிடிக்குது. இதாரு ஆவி பிடிக்க வந்திருக்கு. இதாரு இது ஆண்டனுக்கு இப்போ விளங்கும். இது இதான் தாய் அந்த புள்ள. ஓ இதாரு உனக்கு விளங்குஞ்சு மாதிரி நீ வச்சு இந்த புள்ளே உண்டு. எங்க அந்த புள்ளை? அந்த புள்ள இங்க எல்லாம் போயிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும்? அந்த புள்ள குழம்பி போயிட்டு கண்ணர் மிச்ச நேரம் போனேன். அப்ப நீங்க போக்குற காணலையா? இதெல்லாம் இருந்த நானே போய் சொல்லுவேன். என்ன கேட்டு பாருங்க, நான் உண்மை பேசுவேன், பொய்யில நான் பேசுவேன். இது 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 என் தங்கச்சி தனு. நீங்க நடுக்குற ஜாயா. ஒன்றுமில்லை, சும்மா. இதாரு உனக்கு இப்போ விளங்கு மாறேன்னு சொல்லி இவர்த்த இருந்தது எங்கே? நானும் எப்படியாவது தொலைக்கலாம் பார்த்துக்கிருந்தேன். என்ன இல்லை என்ன அது அவர்தான் தங்கச்சி.
தங்கச்சி தங்கச்சி அது தங்கச்சி. இது யாருது? எனக்கு என்னது தங்கச்சி? இது ஆறு மூடிவேன். நான் தான் மூடி வச்சிருக்கேன். தங்கச்சி ஆவி பிடிக்குது. துற பாப்போம், ஆரண்டு பாப்போம், ஆவிய பேய் பாப்போம். எனக்கு டவுட்டா தான் இருக்கு. துறவன் நான் சென்னேன். நான் என்ன சென்னேன்? இது தங்கச்சா, இது தங்கச்சி. இது யாருது? எனக்கு தெரியாது. தங்கச்சில கூட்டாளி. நான் இதைத்தான் தேடி வந்தேன். இது 1000 பொழுது. இது எந்த மனுஷி? இப்படி விட்டா எப்படி நீங்க எப்படி தர விடுற பிள்ளைகள? ஆளும் தெரியாம காசு இருந்த விட்டுட்டாங்க. அது எதுக்கு போத்தி வச்ச? போத்தி வச்சது ஆவி பிடிக்கணும் வண்டிக்கு புள்ள போத்தி. எதுக்கு போத்தி வச்ச? ஆவி பிடிக்கணும் போத்தின. ஜோஜமாங்க ஜோஜமாங்க. எங்க மாமா இருக்காரு, அவர் செப்பம் இல்ல ஆள். அதுக்கு பயத்துல நான் போத்தினேன். அதானே பார்த்தேன். ஒண்ணுல நம்பிக்கை இல்லாம தான் நான் போத்தி வச்சேன். அவன் நல்ல உள்ள. என்னில முகத்தை பாரு. உங்கள ஆரிய கூட்டிக்காந்த. நீ கூட்டிக்காந்த சரி. ஆனா அவன் நான் இதுக்கு மேல கலைக்க மாட்டேன். சரியா? இப்படிப்பட்ட பிள்ளைய நீங்க இப்படி விடப்பட சரியா? நான் விடல. எங்க கிடந்த லூசி. நீங்க கூட்டிக்கு போங்க. நான் இந்த வசந்தன் டிவியில வாங்க பலகால நிகழ்ச்சியில ஒரு நாள் ஒரு தினம் கிட்ட கொடுத்து கோச்சி காயப்பட்டேன். அந்த பார்த்து தான் நான் கல்யாணம் முடியும். அத விழா கொண்டு நறுக்கினேன். முடிச்ச மாதிரி நல்லா தான். நான் மோத பார்க்கல. உங்க மோத புள்ள மோத காணுங்க. அந்த புள்ள எது புள்ளானது? நீ வா நான் போ. எல்லாம் தான் கண்டுபிடிச்சு கேர பாப்பா. சரி பேமெண்ட் கூட்டிக்கு போ. கூட்டிக்கு போ. உங்களை நம்பல. வாங்க நான் போ. ஆளப்பா. அப்படிங்க அப்பா. அது இல்ல. தம்பி விளங்குத ஆழமாரியாம கால விடப்படா. அதத்தான் நான் நேரத்தோட மேய்ச்சிக்கிட்டு புறால வளைஞ்சி போப்படா. எனக்கு என்ன தெரியுமாவா, பார்க்கறதுக்கு புள்ள அழகா தான் இருந்துச்சு. உனக்கு வயசு 30 அப்பீத்தலவ கிளி மாதிரி தக்காளி பழம் மாதிரி இருக்கட்டு நினைச்சு தான் நானும் கொஞ்சம் விருப்பாட்டி சும்மா அப்போ நான் கதைக்கேன். நான் பானா போ ஆழமறையா கால் விடுக்கப்படா. விளங்கோணும் மனக்கு. நானண்டா இனி விட நீங்களும் தான் விட்டுறப்பட ஆழமறையா கால் வழங்க போ. சரி ஓகே நந்தா சார் சொல்லுங்க. சூப்பர் 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 பர்ஃபார்மன்ஸ். வளமை மாதிரி சித்திக்குடைய அந்த அபிநயம், அதை அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வரும். அந்த கதை என்னவா இருந்தாலும் கூட அந்த நெளிவு சுழுக்கெல்லாம் சித்திக்கிட்ட இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தவிர்ப்புக்கும் சரணுனும் சூப்பராக அந்த அவங்களோட ஊருக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சாங்க. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அபிராமியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குரூப். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். கதையில் என்ன டைட்டில் வச்சுருந்தீங்க? ஆழமறியாமல் காலை விடாதே. நல்ல டைட்டில். சித்திக்கு உங்களுடைய அபிநயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழில் சொல்லக்கூடாதுன்னா வீட்டில் தெரியக்கூடாதுன்னதுக்கா தமிழில் ஐ லவ் யூ சொல்லாமல் இருந்தீங்க? இல்லை இல்லை அப்படி ஒன்று அவங்க சொன்ன மாதிரி சொல்லும் போது தெரியும் அந்த இந்த மாதிரி நீ இது சொல்லும்போது கடைசி வரைக்கும் அபிராமிக்கு டயலாக்கே கொடுக்காம அவங்கள கடைசி இன்டர்வெல்ல இருந்து அடுத்த அப்புறம் அவங்கள பைத்தியமாக்கிட்டாங்க. கதையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்களும் தௌஃபீக் சனூஸ் ரொம்ப நல்லா வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி. எங்களுடைய மருதமுனை டீம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம யஷோ மாதிரி தான் ஒளிச்சு வைக்கிறது எல்லாமே அவங்க செய்து காட்டியிருந்தாங்க. நான் என்ன ஒளிச்சு வச்சேன்? இல்ல எதை ஒளிச்சு சாப்பாட்டை ஒளிச்சு வச்சேன். சாப்பாடுல ஒளிச்சு வைக்கிறது எப்ப பார்த்தாலும் தப்பாவே யோசிக்கிறது. ஓகே, இப்போ வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்க வரா தெரியுமா? அடுத்ததா எங்களுடைய நிகழ்ச்சியில லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, நஜாத் வராரு.
லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு. Okay, let's welcome him on stage, please. டுபாக்கூர் டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டுபாக்கூர் டிவியின் சங்கீதம் ஜலதோஷம் பாட்டு நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு நிகழ்ச்சிக்கு நிறைய திரை நட்சத்திரங்கள் வந்து பாட இருக்கின்றார்கள். வழமையாக பாடகர்கள் வந்து தான் பாட இருக்கிறார்கள். ஆனால் இன்று திரை நட்சத்திரங்கள் வந்து பாட இருக்கிறார்கள். முதலாவதாக வந்து பாட போகிறவர் யார் என்று பார்க்கலாம். வாங்க, இவரை பற்றி நாம் சொல்லியே ஆவணும். யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இவர்தான் பழம்பெரும் வில்லன் நடிகர் நம்பியார். வாங்க நம்பியார். இது உனக்கு தேவையாடா? சாமியே சரணம் ஐயப்பா. சரணமெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்திருக்கிறது பாடுறதற்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் ஒரு நல்ல பக்தி பாட்டாக பாடிட்டு போகலான்னு இருக்கிறேன். பாடுங்க பாடுங்க, பாடிட்டே இருங்க, சூப்பராக பாடுங்க. பாடட்டுமா? சாமியே சரணம் ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே. வரட்டுமாடா? இது உனக்கு தேவையாடா? நன்றி நன்றி நன்றி. அருமையான பக்தி பாடலோடு இன்றைய சங்கீதம் ஜலதோஷம் நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கிறது. அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு நடிகர் வந்து பாட போகிறார். இவரை பற்றி நம்ம நடந்தே சொல்லலாம். செட்டு முழுக்க நடக்கலாம். இவர் தான் பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன். வாங்க சுருளிராஜன் வாங்க. வணக்கம், வந்தனா, நமஸ்தே, நமஸ்கார், ஐபோவன், 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 போவன். ஏன் இப்படி சொல்றீங்க? வந்தா சத்தம் போடாம பாட்டை மட்டும் பாடிட்டு போகணும். ஓகே ஓகே, நான் பாட்டு பாடுறேன், கேளுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு பாட போறீங்க? நம்ம சிலம்பரசன் நடிச்ச படமான வானம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு பாட போறேன். பாடுங்க பாடுங்க, சூப்பரா பாடுங்க. ஓகே, அது சூப்பரா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். பாடுங்க. ஓகே ஓகே, பாடுறேன், கேளுங்க. எவண்டி ஒன்ன பேத்தான், அடியே எவண்டி ஒன்ன பேத்தான், எவண்டி ஒன்ன பேத்தான், அவன் கையில கிடைச்சான், செத்தான் 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 பேத்தான் செத்தான் பேத்தான் செத்தான். என்னையா இது பாடலாம்? இது பாட சொன்னா பெத்தான் செத்தான் செத்தான் பெத்தான்னு பாடிட்டு அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இது கூட சரிப்பட்டு வராது. அடுத்ததாக பாட வருகின்றார். நல்ல முன்னாடி நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு வருகின்றார். அவர் என்ன பாட்டு பாடுறார் என்று பார்க்கலாம். வாங்க கஞ்சா கருப்பு. அண்ணே வணக்கம் அண்ணே, எல்லாரும் சோக்கியமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காபி டீ எல்லாம் வரும்போதே தந்துட்டு தானே உன்னை பாட சொல்கிறேன். பாடு, தயவு செய்து பாடு. என்ன பாட்டு பாட போகிறேன்? நான் ஒரு சூப்பரான பாட்டு பாட போகிறேன்னே. இந்த பாட்டு யசோவுக்கு பிடிக்கும், தனுவுக்கு பிடிக்கும். என்ன இப்போ கடிக்காமல் பாட்டு பாடிட்டு போயிடு. பாடுதண்ணே பாடுறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அண்ணே சொல்லுங்க அண்ணே, கட்டிக்கலாமா? உன்னையெல்லாம் வெட்டிக்கணும்டா, வெட்டிக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடுத்த பாடல் யார் பாட போகிறது? வாங்க நடிகர் கவுண்டமணி அவர்களே. ஓஜா ஹே ஓஜா ஓஜா ஹே ஓஜா அழகோக்கமக்கா. இதை ஏற்கனவே சூரியராஜன் வேற சொல்லிட்டார். நீங்கள் வேறவா வந்து பாட்டை மட்டும் பாடுங்க. என்ன பாடத்துலேருந்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? அட கோக்கமாக்கா, நான் என்ன பாட்டு பாட போகிறேன் தெரியுமா? என்ன பாட்டு பாட போகிறேன் தெரியுமாங்கோ? சொன்னதானையா தெரியும், சொல்லிட்டு பாடியா. என்னையா இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா? என்ன பாடுங்கம்மா. ஓகே, நான் என்ன பாட்டு பாட போகிறேன் தெரியுமா? வருத்தப்படாத வாடி பறந்தங்க படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடுறேன், கேளுங்க. கேளுங்க. பாடையா, பாடு. ஊதா கலர் ரிப்பன், அடியே ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரடி அப்பன்? அடியே உனக்கு யாரடி அப்பன்? உனக்கு யாரடி அப்பன்? சொல்லிடு, உனக்கு யாரடி அப்பன்? என்னையா இது பாட்டு போட்டியில் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பாட்டு பாடு. பாட்டுலேயே அப்படி தாண்டா எழுதிருக்கிறானுங்க, நான் அப்படி தாண்டா பாடுவேன். அதை கேட்க நீ யாரா? நான் இந்த நிகழ்ச்சியோட ஏங்கர். அலுமாரியில் தொங்குற ஹெங்கர் மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஏங்கற? அட கொக்கமக்கா, இவன் தொல்லை தாங்க முடியலடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாட்டு மட்டும் பாடிட்டு போங்க. பாரு கேளு. மற்றவங்க நடந்து போனா வீதி வேறு வீதி நாய, நீ நடந்து போனா வருது வாயில வாந்தி.
என்ன அங்கே என்ன சத்தம்? இந்த கவுண்டர் பண்ணி காலை மிதிச்சிட்டான். வாங்க வாங்க, கூப்பிடாமலே வாராரு லூஸ் மோகன். வாங்க அங்கெல்லாம் வணக்கம் ஆச்சுக்க. லூஸ் மோகன் நீங்கள் வாங்க வணக்கம்லாம் சொன்னது போதும். ப்ரோக்ராம் எண்டுக்கு வேறு வந்துட்டோம். கடைசி பாடகர் இவர் தான். வாங்க லூஸ் மோகன். தும்மினதெல்லாம் போதும், மூக்க சேரி போட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் வந்து பிடிச்சா ஒரு படம் வந்திருக்கேன். ஓ கண்மணி. ஓ காதல் கண்மணி. அந்த பாட்டில் இங்கே ஒரு சூப்பர் பாட்டு பாட்டுமா? பாடுங்க பாடுங்க. மன 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 மெங்கல் மனகள் ஐயக்க கொய்யா வயல் ஐயக்க பெக்க பெக்க கொக்கு மிகை ஓகே கண்மணி மலியக்க வெலே தைக்கலக்கலா லாலலக்கலா வச்சுமா அச்சுப்படா. இப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து வாடிட்டு இருந்தால் என் ஷால்வு வேலை கலண்டுகிட்டே இருக்குது. ப்ரோக்ராம் வேறு எண்டுக்கு வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் சரிபாட்டு வராது நேயர்களே. இந்த வாரம் ஒரு சூப்பரான பாட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கல தெரியலை, இருந்தாலும் என் தொண்டை வேறு கட்டி கொண்டே இருக்கிறதால அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி வணக்கம். இது ருபாகூர் டிவி வழங்கும் சங்கீதம் ஜலதோஷம். வரட்டும். நந்தா சார் சொல்லுங்க. சூப்பராக பண்ணார். கவுண்டர் பண்ணி சொல்லவே தேவையில்லை. அவர் அடிக்க ஆள் இல்லை. அந்த அளவில் ரொம்ப அழகாக செஞ்சார்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நிலா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். நன்றி. ஓகே தேங்க் யூ நான்ஜா. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா போயிடுமா. நம்ம நஜாத் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு வந்து கடையை சாத்தி கல்லா கட்டுறதுக்கு முன்னாடி யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஜட்ஜஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். ஹலோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி எங்களுடைய நிகழ்ச்சி இருந்தது? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இன்றைக்கி எல்லாம் ப்ரோக்ராமும் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு நாளும் யாரை தேர்ந்தெடுக்கிறது சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலும் கூட இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் வந்து சித்திக் மட்டுமா? சித்திக் அவர் டீம். லெட்ஸ் வெல்கம் them on stage. I love you. मैं प्यार करता है. லவ் करनो. நான் இதுக்கு மேல கதைக்க மாட்டேன். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம கல்முனை மற்றும் பப்ளபிட்டில் இருக்க பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம் வழங்குற சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை நீங்களும் வந்து திறமைசாலிகளாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் vaanga.palagalam@vasantham.lk இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சிவி அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் வாங்க பழகலாம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய சிவி ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எங்களுடைய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அனுப்பி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பழகுன்னு பழகலாம். ஸோ மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனு அண்ட் யாஷோ.